ஹாய், இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ அது கூட வெட்டி வச்சுருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டேன். இது நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கிலோ வெண்டைக்காயை வெட்டி வச்சுருக்கேன். நான் மீடியம் சைஸாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா காரக்குழம்புக்கு ரொம்ப பொடிசாக போடக்கூடாது. மீடியம் சைஸ் இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது அந்த வெங்காயத்தோடையும் அந்த வெண்டைக்காய் நல்லா வணங்கி வரட்டும். வணங்கி வந்துட்டுருக்க ஸ்டேஜ்லேயே இதுக்கு நான் 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு கொதி வந்த உடனே இந்த காரக்குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து அது கூட ஒரு கிண்டிக்கிட்டேன். நல்லா ஒரு கொதி வளர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வருது. இது பார்த்திங்கன்னா ஒன்றும் வேகலை, நல்லா ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்படி வந்தால் தான் அந்த குழம்பு வெந்து நல்லா திக் பதத்துக்கு ஆயிடுச்சுங்கிறது அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. குழம்பு ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.